நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டீங்களா? எப்படி நாட்டுக்கோழி முட்டையா? இல்ல, அது ஒயிட்டலகான். சரி, முட்டை வருங்க. நாட்டுக்கோழி, நாட்டு சேவல் எல்லார் வீட்லயும் வளர்க்குறாங்க. நாட்டுக்கோழியும் சேவலும் இணை சேர்ந்து கோழி முட்டை இடுது. அதை அவயத்தில் அடகாக்க வச்சோம்னா எப்படியும் 22 நாள்ல கோழி குஞ்சு பொரிச்சிடும். 10 முட்டை 20 முட்டைன்னு தாய்மார்கள் அடை வைக்கும் போது அதுல 1-2 முட்டை கோழி முட்டை பொரிக்காம போயிடும். பொரிக்காத முட்டைக்கு பேர் என்ன? கூமுட்டை. கூமுட்டை. பொரிக்காத முட்டை, பொரிச்ச முட்டை ஓடு எல்லாத்தையும் தூக்கி தெருவில் கொட்டிடுவா. நீங்க சாப்பிட்டீங்களா கடையில கோழி முட்டை? அது எங்க இருந்து வருது தெரியுமா? நாமக்கல்ல இருந்து வருது. நாமக்கல் தான் முட்டை மாநகரம். அந்த கோழி முட்டை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலக அளவில் ஏற்றுமதி ஆகுது. அப்படிப்பட்ட நாமக்கல்ல இருந்து வர்ற கோழி முட்டையை அடை வச்சா குஞ்சு பொரிக்குமா? பொரிக்காது. ஏன் பொரிக்காது? கோழி முட்டை தானே அதுவும், ஆனா பொரிக்கல. சரி, கோழி குஞ்சு பொரிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை. கூமுட்டையே சாப்பிடுற நீங்க எல்லாம் கூமுட்டை. நீங்களும் கூமுட்டை தான். எல்லாரும் கூமுட்டை தான். சிரிக்கிறதுக்கு இல்ல, இதுல எவ்வளவு பெரிய அடங்கி இருக்கு பாருங்க, எவ்வளவு சிக்கல்.